வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லை, சும்மா ஏதாவது குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுக்கிறோம். ஏதாவது சிம்பிளாக யூடியூப்பில் பார்த்து செய்யலான்னு இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த 2 பிஸ்கட் பாக்கெட் வச்சு தான் இந்த வீடியோ பண்ண போகிறோம். இந்த 2 பிஸ்கட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதே நாங்கள் யூடியூப்பில் பார்த்து தான் செய்கிறோம். சரி, ஓகே, சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு பால், சர்க்கரை, நெய், பிஸ்கட் இதெல்லாம் இருந்தாலே செஞ்சிடலாம். சரி, ஓகே மக்களே, இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். எனக்கு செய்ய தெரிஞ்ச வரைக்கும் நான் செய்வேன், மித்ததெல்லாம் வந்து கேமராமேன் செஞ்சுருவார். சரி, ஆரம்பிக்கலாம். ஓகே, பிரிச்சுக்கலாம். நீட்டாக கத்திரிக்கோலில் பிரிக்கிறேன்னு பார்க்காதீங்க, வீடியோ காண்டி தான், இல்லைனா கண்ணாப்பினான்னு பிரிச்சுருவோம். அப்பயும் ஒழுங்காக வரமாட்டேங்குது. சரி விடுங்க, நம்ம ஸ்டைல் எப்பயுமே நம்ம ஸ்டைல் தான். கொட்டிக்கலாமா? சம்மந்தமே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நெய்க்கு பதிலாக பிஸ்கட் எடுத்து கொட்ட போகிறேன். ஸோ இதெல்லாம் எடுத்து இதில் மாற்றிக்குவோம். ரிச்சார்ஜ் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு இப்போ வந்து நெய்யை ஊற்றிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். இப்போ ஓகே, இப்போ நம்ம பிஸ்கட்டை போட்டுக்கலாம். நெய் பத்தலை போல இருக்கு, நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அப்படியே கிண்டிக்கலாம். எப்படி வரும்னு தெரியல, நல்லா வருமானே தெரியல. சொதப்பாமல் இருந்தால் சரி. இப்போ இந்த பாலை ஊற்றிக்கலாம். நாங்கள் பால் 700 ml எடுத்துருக்கோம். இந்த பிஸ்கட்டை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அப்படியே இது பண்ணிடணும். மிக்சியில் அரைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. இப்போ வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நல்லா இது பண்ணி விட்டா நல்லா சாஃப்டாக இதாகிடும். நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போதான் நல்லா கொதிக்குது. அதை அப்படியே அமுக்கி விடணும். இப்போதான் நல்லா கெட்டியாக கொலன்னு ஆகுது. இது முதல்ல நல்லா வருமா வராதானே தெரியலை. டவுட்லேயே தான் நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், நல்லா எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த பாலில் ஊற வச்ச பிஸ்கட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பிஸ்கட்டே தெரியல வெளியே. நெய்யும் பாலும் ஒன்றா சேர்ந்துருச்சு, அப்படியே கொலன்னு இருக்குது. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்தெடுத்த முந்திரியை போட்டுக்கலாம். அதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்பு அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம், ஏன்னா இனிப்பு எவ்வளோ இருக்குன்னு எங்களுக்கு அளவு தெரியல. இப்போ வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றினாலே போதும். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்குவோம். பிஸ்கட்டு நல்லா ஸ்லைஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் வாழ்க்கையில் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து அல்வா பிஸ்கட்டில் செய்கிறோம்.
நல்லா கிண்டிக்கிட்டே இருக்காங்க கேமராமேன். மக்களே, இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நாங்கள் செஞ்ச அல்வா பார்த்தீங்கன்னா உருப்படியாக வந்திருக்கு. எங்களாலே இதை நாங்கள் தான் செஞ்சோமா நம்ப முடியல. இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க, உருப்படியாக வந்துருக்கு, செம்மையாக இருக்குது. உப்புலாம் கரெக்டாக இருக்குங்க. ஆனால் ஏலக்காய் தூள் போட சொன்னாங்க, ஆனால் நாங்கள் போடவே இல்லை. போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் ஒன்று வளர்க்குறோம். அதுக்கிட்ட இதை கொடுத்து பார்ப்போம், என்ன ரியாக்ஷன் பண்ணுதுன்னு பார்ப்போம். மக்களே, ஒரு வேலை எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ பெரிய மனசை பண்ணி எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா? டைனோசர் வயிற்றுக்கு இது பத்துமான்னு தெரியல. டைனோசருக்கு முதல்ல அதை நம்ம கொடுத்து பார்ப்போம். டைனோசர் டைனோசர் வேற லெவலில் திங்குதுங்க. தட்டு காட்டி என்ன ஒண்ணு